நிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் சப்பாத்தி. சப்பாத்தில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு வெரைட்டிஸா இனி வர்ற வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்பாத்தி தான். அதுல பன்னீர் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பவுல்ல 3 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இதோட டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட புதினா இலையை சேர்த்துக்கலாம். இது கூட கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம இப்போ மாவு பிசைஞ்சுக்க போறோம் சப்பாத்திக்கு. தண்ணி தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நீங்க மாவு சப்பாத்தி அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைங்க. இந்த அளவுக்கு போதும். இப்போ இதோட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா பசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் போல் நீங்கள் சப்பாத்தி மாவை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக கிடைக்கும். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கு இப்போ நம்ம பன்னீர் துருவி எடுத்துக்கிட்டோம். அதில் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டோம். இதோட பெப்பர் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதோட சால்ட் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங்காக இப்போ நம்ம இதை கலந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு 1/2 மணி நேரம் ஊறி ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம், உருட்டிக்கலாம். உருண்டை உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை உருட்டினா போதும். மாவு நம்ம தேய்ச்சிக்கலாம். இதுக்கு நமக்கு எந்த சைட் டிஷ்மே தேவையில்லை. நல்லா இருக்கும், அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க, போதும். இப்போ நம்ம அந்த பன்னீரோட ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளார நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி எக்ஸஸா உள்ள மாவை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த எக்ஸஸா உள்ள மாவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு டஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பக்கத்துலயே ஒரு சப்பாத்தி கல்லை சூடு பண்ணி வச்சிருக்கோம். இதுல போட்டு லைட்டா மேல ஆயில் சேர்த்துக்கோங்க.
ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து இதை சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியான எம்மியான பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. இந்த பன்னீர் சப்பாத்தி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.